சரி, இது மட்டுமா? அப்படியே நகர்ப்புறத்துக்கு வர்றோம். செங்கல் கட்டடம் வருது. சுடுமண் ஓங்கிய நெடுநகர் வரை பின்னர். சுடுமண் சுடுமண் என்று சொன்னால் இங்கே சுட்ட செங்கற்கள். சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட பெரிய நகரம். அது எப்படி இருந்ததாம்? மலைபோல் இருக்கின்றதாம். இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டம் வீழ்ந்தன மணிப்புறா துறந்த மரம் சேர் மாடம்னர். ஏன்னா அந்த மரம் சேர் மாடம்ங்கிறத நீங்க குறிச்சு வச்சுக்கிறேன்னு, கீழடியில வந்து தோண்டி எடுக்கப்பட்ட அந்த செங்கல் சுவர் இருக்கு. அதிலே குழிகள் காணப்படுகின்றன. அவற்றையெல்லாம் மரத்தால் செய்த தூண்களைத்தான் நட்டிருந்தார்கள். கால வெள்ளத்தில் அவை இற்று போய்விட்டன. மேலே ஓடுகள் வேயப்பட்டிருக்கின்றன, டெரகோட்டா ஓடுகள். அந்த ஓடுகள் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, ஓடு செய்யும் பொழுதே கை விரல்களால் ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. மழை பொழிந்தால் அந்த கோடு வழியாக வெளியே வருவதற்கு. அது மட்டுமல்ல, அந்த ஓடுகளிலே துவாரங்கள் இடப்பட்டிருக்கின்றன. ஒரு ஓட்டையும் இன்னொரு ஓட்டையும் இணைப்பதற்கு துவாரங்கள் இடப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு நுட்பமாக கீழடியிலே வீடுகள் அமைந்திருக்கின்றன. அதையும் நம்முடைய அமர்நாத் அவர்கள் மிக அருமையாக, இதெல்லாம் 2 விழுக்காடுல தான் நான் சொல்றது. இன்னும் 110 ஏக்கர் கிடக்கு. இந்த 2 விழுக்காடுலேயே முழுக்க தோண்டின அத்தனை குழிகளிலுமே ஏதாவது பொருள்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. நம்ம மகேந்திரவர்மன் சொல்வதை போல 15,000த்திற்கும் மேற்பட்ட பொருள்கள். ஏன் அவர் சொல்றாரு 7 லட்சம் பானை ஓடுகள் கிடைத்தன என்று சொல்லுவார் அமர்நாத் அவர்கள். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சு அதுக்கு அடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக இப்படி சொல்லிட்டே வர்றாரு. அது மட்டுமல்ல, அந்த வீடு எப்படி கட்டியிருந்தாங்களாம், ஓவியத்தை போல அழகாக இருந்ததாம். ஓவத்தன்ன இடமுடை வரைப்பின் என்று கட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த பெரிய பெரிய வீடுகள்ல வந்து ஓவியம் வரைந்திருக்கின்றார்கள். அந்த ஓவியம் வந்து அப்படியே புலி மாதிரிலாம் போட்டிருக்காங்களாம். அந்த புலி போன்ற காட்சியினை பார்த்து ஒரு பெண்ணானவள் அச்சப்பட்டதாகவும் கவிஞன் பாடுகின்றான். எழில் மாடத்து அழகுமிக்க மாடமாம். மாடி வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. கைபுனை கிளர்வேங்கை காணிய வெறுவுற்று, கிளர்வேங்கை என்று சொன்னால் பாய்ந்து வருகின்ற புலியை போல, அதை அதை கண்டு மடப்பிடி மடநல்லார் விதிப்புற. மடப்பிடி என்று சொன்னால் பெண் யானை. பெண் யானையை போன்றவர்கள் இந்த பெண்கள், அவர்கள் விதிப்புற்றார்கள் என்று சொன்னால் அச்சப்பட்டார்கள். அப்ப எந்த அளவிற்கு ஓவியத்தை அவன் தத்ரூபமாக வரைந்திருப்பான். ஏன் பார்க்கறீங்க? அதே நிலாமுற்றங்களை சொல்லும் பொழுது நிலவு பயன் கொள்ளும் நெடுவன் முற்றம். இப்படி எங்கு தொட்டாலும் சரி பெரிய பெரிய வீடுகளை கட்டியிருக்கின்றார்கள். கோவலனை பற்றி சொல்லும் பொழுது எழுநிலை மாடத்து இடைநிலத்து இருந்துளி. 7 மாடி, அதில் 4வது மாடியில் அவன் இருந்ததாவே சிலப்பதிகாரம் எடுத்துக்காட்டு. சங்க இலக்கியத்தை படிக்கும் போது 4 நிலைகளில் பிரிப்பாங்க. இந்த புறநானூறு, அகநானூறு, அற்றியெல்லாம் முதல் காலம். ஏன்னா 4 கிபியிலே வருது. இந்த திருமுருகாற்றுப்படை, பரிவாடல் போன்றவையெல்லாம் பின்னாடி கொண்டு வந்துருவாங்க. இருந்தாலும் கூட அந்த எச்சைட்டல் இருக்கு பாத்தீங்களா? இப்ப எப்படி சிந்து சமவெளியில எதுவுமே தெரியல, எந்த இலக்கியமும் கிடைக்கல. ஆனா இந்த தமிழன் வந்து அதை பத்தி எழுதியிருக்கான்னு சொன்னா, அங்கே இப்போ சமீபத்தில் போன வாரம் படிச்சு நினைக்கிறேன், டெல்லியை சார்ந்த ஐஐடி மாணவர்கள் சென்று ஆய்வு செய்திருக்கின்றார்கள் எப்படி சிந்து சமவெளி அழிந்தது என்று. அவர் சொல்லுகின்றார்கள் 900 ஆண்டுகள் அந்த மண்ணிலே வறட்சி ஏற்பட்டது. எனவே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 5000 ஆண்டுகள் பழமையானது சிந்து சமவெளி. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களிலே பரவி இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பாலகிருஷ்ணன் சொல்றாரு, இங்கே நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் 400 பெயர்கள் அங்கே இடங்களாக இருக்கின்றன. தொண்டி இருக்கு, வஞ்சி இருக்கு, கண்ணையின் இருக்கு, மதுரையின் இருக்கு, பெயர் சொல்றார் அவரு. இப்படி 400 பெயர்கள் அங்கே பரவி கிடக்கணும் என்று சொன்னால், அதனால அவரை திரும்ப திரும்ப சொல்றாரு, சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்டடம் என்று சொல்லி தாவி வரலவன். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மைக்ரேஷன் ஆகி வரும்பொழுது அவன் ரத்தத்திலே ஊறிய டிஎன்ஏ அந்த மீளுணர்வை கொண்டு வருகின்றது என்று சொல்கின்ற. அப்படிதான் வந்திருக்கு பாங்க. இதெல்லாம் இன்னும் நிறைய கண்டுபிடிக்கணும், தோணுனாதான் நமக்கு கிடைக்கும். இப்படி அது மட்டும் இல்ல, தானிய கூடுகள் நீங்க சிந்து சமவெளியில் பார்த்தோம்னு சொன்னா பெரிய பெரிய தானிய கூடுகள் இருந்ததாக சொல்கின்றார்கள். இங்கும் தானிய கூடுகளை எடுத்திருக்கின்றார். அந்த தானிய கூடுகளை பற்றி அது இங்க வந்து எப்படி சொன்னா, இந்த சுட்ட மண்ணாலேயே செய்திருக்கின்றார்கள். எங்க கீழடியில இந்த தானிய கூட்டினை பற்றி சங்க இலக்கியம் பேசுது.
சொல்றாரு பாருங்க, எப்படிப்பட்ட தானியக்கூடம், ஏணி வச்சா கூட எட்ட முடியாத தானியக்கூடம், அவ்வளவு உயரமா கட்டிருக்கான். ஏணி எய்தான் நீள்நெடு மார்பின் முகடுதுமித்து அடுக்கிய பழம்பல் உணவின் குமரி மூத்த கூடு ஓங்கு நல்லில்னர். உணவுக்காக அந்த தானிய கடல்களை கொண்டு போய் சேர்த்து வைத்திருக்கின்றார்கள் என்று பெருமானாற்றுப்படை பதிவு செய்கின்றனர். ஆக சங்க இலக்கியம் என்று சொன்னால் நாம் நினைப்பதைப் போல அது ஏதோ கற்பனையான இலக்கியம் என்று சொன்னார்களே காட்டுமிராண்டிகளுடைய மொழி, வேட்டை சமுதாயமாகத்தான் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்றுதான் வேதகால நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் சொல்லி வைத்தார்கள். அதையெல்லாம் சுக்குநூறாக உடைத்து எறிகின்றது இந்த கீழடியினுடைய வரலாறு. அந்த வரலாற்றை எடுத்து சங்க இலக்கியத்துடன் ஒப்பீடு செய்யும் பொழுது வேதகால நாகரிகத்தை காட்டிலும் உயர்வான மக்கள், உயர்வான நாகரிகம் படைத்த மக்கள் கீழடியில் இருக்கின்றார்கள். நாம் அதை இப்படி பார்க்கலாம், கீழடிதான் சங்க இலக்கியத்தை ஒரு வரலாற்றுக்கு நூலாக மாற்றி இருக்கின்றது. நம்ம எழுதணும்னு சொன்னா உரைநடையில் வேணும் எழுதலாம். செய்யுட்பகுதியிலே சங்க இலக்கியம் எழுதிருச்சு, உங்களுக்கு எழுதணும்னு சொல்ல முடியாது. இனி சொல்லுவாங்க அவங்க, இனியும் அவர்கள் 90 விழுக்காடு தோண்டி பார்க்கட்டும். அந்த நம்பிக்கை நமக்கு சங்க இலக்கியம் தந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி வீடுகளை எப்படி கட்டிருக்கான்னு சொன்னா காலநிலைக்கு ஏற்றாற்போல, குளிர் காலத்துல எப்படி இருக்கணும், வெயில் காலத்துல எப்படி இருக்கணும், அதை சொல்றான் பாருங்க. வானுர நிவந்த மேல்நிலை மருங்கி, வானத்தை தொட்டுட்டு இருக்கான், அவ்வளவு உயரம். வேணிற் பள்ளி தென்பழி தரும், இந்த கோடை காலத்துல தென்கிழக்குல இருந்து தென்றல் காற்று வீசிட்டு இருக்கான். அதை வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது மாதிரி இவன் என்ன செய்கின்றான் சொன்னால் ஜன்னல் எல்லாம் அமைக்கின்றான். அந்த வேணிற் பள்ளி தென்பழி தரும் நேர்வாய் கட்டளை திரியாது திண்ணிலை பேர்வாய் கதவம் தாமொடு துறப்ப. அந்த கதவத்தை எல்லாம் திறந்து வச்சிருக்காங்க. ஏன்னா வேணால் அவ்வளவு வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் அவர்கள் பேசுகின்றார்கள். இதுக்கு மேலே நம்ம பார்க்க போறது இந்த கழிவுநீர் குழாய்களை பற்றி பார்க்கணும். அதே நம்ம கட்டிடங்களாகவே பார்த்துட்டு இருக்க முடியாது, ரொம்ப முக்கியமானது. இந்த கழிவுநீர் குழாயை பற்றி சொல்லும் பொழுது 2 வகையை சொல்லணும். ஒன்று மூடி போட்ட கால்வாய்கள், இன்னொன்று திறந்த கால்வாய்கள். சிந்து சமவெளியிலே அப்படித்தான் அவர்கள் அமைத்திருந்தார்கள். இதை பற்றி சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னா, நெடுமால் சுருங்கை நடுவெளி போந்து என்று பரிபாடலிலே பூமிக்கு அடியிலே புதைக்கப்பட்ட சுருங்கை என்று சொன்னால், சுருங்கை பொதுவாக சுரங்கம் சொல்லுவாங்க, இங்கே கால்வாய். அது கால்வாய் மேலே மூடப்பட்டிருக்கின்றது. இங்கு குழாயே கிடைச்சிருக்கு நமக்கு. நீங்க கீழடியில பார்த்தீங்கன்னு சொன்னா குழாய், அந்த குழாயை இணைச்சிருக்காங்க. அதை அப்படியே படம் எடுத்து காட்டுகின்றார்கள். அந்த குழாய் மூலியமாக சென்று இன்னொரு பெரிய தொட்டியில போய் விழுகுது. அங்கிருந்து இன்னொரு குழாய் மூலமா போகுது. அது சிந்து சமவெளியில் என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா, கழிவு நீரை ஜவ்வூடு பரவல் மூலமாக கொண்டு போய் இப்ப நம்ம மழைநீர் சேகரிப்புன்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு பெரிய தொட்டியை தோண்டி அங்க கொண்டு போய் விட்டு அதை அந்த கழிவுநீர் ஏன்னா வெளியே போச்சுன்னு சொன்னா நோய் தொற்று ஆயும்னு சொல்லி அது நிலத்தடி நீராக மாற்றும் பொழுது கூட அதை முதல்ல கீழே செங்கல் பொடிகளை போட்டிருக்கிறார். செங்கல் உடைப்பு செங்கல், அதுக்கு மேல மணல், அதுக்கு மேல செங்கல், அதுக்கு மேல மணல், இப்படி ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை நிலத்தடிக்குள்ள விட்டுருக்கான்னு சொன்னா எவ்வளவு சுகாதாரமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போலத்தான் தமிழனுடைய கீழடி இருக்கின்றது. அதைத்தான் பரிபாடல் இங்கே இப்படி பதிவு செய்கின்றது. அதே போல சிலப்பதிகாரத்திலே பெருங்கை யானை இணை நிறை பெயரும் சுருங்கை, மழை நீரை கொண்டு வருவதற்கு அது எப்படி எங்க கொண்டு சேர்த்து விட்டுருக்கான், கோட்டை மதிலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அகழியிலே சேர்ந்திருப்பதாக நம்முடைய சிலப்பதிகாரம் எடுத்து காட்டுகின்றது. இதை போல இங்க மட்டும் கீழடி மட்டும் இல்ல, 1994 திருக்கோயிலூர் அகழாய்வுல கருங்கல் சுவர் அருகே ஒரு குழாயினுடைய தொடர் இருக்கின்றது. அதே மாதிரி அரிக்கன் மேட்ல சாயத்தொட்டி அமைத்து அந்த சாயத்தொட்டியில இருந்து செல்லுகின்ற கழிவு நீரை குழாய் மூலமாக அதை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இப்படி பார்த்தங்கன்னு சொன்னா சங்க இலக்கியத்துல நகர்மயமாதல் ரொம்ப முக்கியமானது. நகரே இல்லைன்னு சொன்ன
இப்பொழுது இருக்கக்கூடிய வரலாறுகள். நீங்க இன்னைக்கு பாடப்புத்தகத்தை எடுத்து பாருங்க. சங்க இலக்கியமா அப்படியே நம்ம தமிழருடைய வரலாறு துவங்கும் பொழுது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். அவ்வளவுதான். அதுக்கடுத்து பல்லவர்களை பத்தி வந்துடும். அதுக்கடுத்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா இறைவனை பற்றி பேசுறதுனால. கோயில் கட்டினேன், அதை கட்டினேன், அதை கட்டினேன். இந்த பழந்தமிழனை பற்றி நீ என்ன சொல்லியிருக்க? ஆக புதிதாக வரலாறு எழுதுவதற்கு இந்த கீழடி நமக்கு உதவி செய்கின்றது. அது ஏற்கனவே சங்க இலக்கியத்தில் இருக்கு. நம்ம தோண்டணும். போய் பார்த்தா ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இப்படி கட்டிடக்கலையாக இருந்தாலும் சரி, அந்த கட்டிடங்கள் முழுக்க முழுக்க தொழில்நுட்ப அடிப்படையிலே கழிவுநீர் போக்கிகள், காற்று வருவதற்காக அமைக்கப்பட்ட கதவுகள் அமைக்கப்பட்ட பகுதி, செங்கல் கட்டிடம். இந்த செங்கலை பத்தி சொல்லும்போது சொல்றேன், ஹரப்பாவில் மொகஞ்சதாரோவில் ஒரே மாதிரியான செங்கல் தான் கிடைச்சான். குவியல் குவியலாக. ஏன்னா முதல்ல வந்து அந்த சிந்து வெளியில வந்து இவன் புகைவண்டி போடுவதற்காக அந்த கீழே வந்து ரயில்வே ட்ராக் அமைப்பாங்கல்ல, அதுக்குதான் அவன் போய் ஆராய்ச்சி பண்ணவேன். அங்க குவியல் குவியலா செங்கல் கிடந்திருக்கு. எடுத்து பார்த்தால் பெரிய ஆச்சரியம், எல்லாமே ஒரே மாதிரி இருந்திருக்கு. மொகஞ்சதாரோவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடைப்பட்ட பகுதி 600 கிலோமீட்டர். எப்படி போச்சு? அப்ப அந்த சிந்தனை, அந்த மனிதனுடைய சிந்தனை என்று சொல்வது ஒன்றை பார்த்து ஒன்றை அவன் கற்றுக்கொள்கின்றான். இங்கே தோண்டப்பட்ட 47 வகையான செங்கலை எடுத்திருக்கின்றார்கள். அது 36, 37, 38 சென்டிமீட்டர். எங்க கீழடியில இதுவரைக்கும் எங்குமே அது கிடைக்கவில்லை.